இன்னைக்கு டி நகர் ஜிஆர்டி ஷோரூமுக்கு தாங்க விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ தீபாவளி நியூ அரைவலாக ஒரியானா கலெக்ஷன்ஸில் லைட் வெயிட்டில் நெக்லஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய பேர் வந்து 35 to 45 இயர்ஸுக்கு லேடிஸில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கான அட்டையை கலெக்ஷனுமே காட்டியிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். இப்போ 2 கலெக்ஷன் பார்க்குறோம் பார்த்தீங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தீபாவளி நியூ அரைவல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அழகான லக்ஷ்மி முகம் வச்ச மாதிரி நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனாக இருந்தது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் யூனிக் டிசைன் இது. ஃபர்ஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா அந்த எனாமல் வச்ச மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆன்டிக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டாலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பெண்டன்ட், அதுவும் அந்த இயரிங்லேயும் மட்டும் பார்த்தீங்கன்னா செமி ஆன்டிக் மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்டிங் மாடலில் திக்னஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து 23 கிராமு. அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது வந்து 18 கிராமில் வந்திருந்தது. ஒரியானா கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல் டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்குறது வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு மாதிரி வி பேட்டர்னில் தாங்க வருது அந்த நெக் பீஸு. இதுக்குமே இயரிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே கீழே அந்த மயில் டிசைன் வச்ச மாதிரி அந்த மயிலுக்கு எனாமலுமே இருக்குது. பட் இந்த நெக்லஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அதை பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் இந்த நெக் பீஸ் தனியாக வாங்கிக்கலாம், இந்த இயரிங் தனியாகவுமே வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரியானா கலெக்ஷன்ஸ் ஜிஆர்டியில் நான் நிறைய போட்டிருக்கேன். என்னோடய லிங்க் ஐ கார்டில் பாருங்கள், அதில் கூட கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு லைட் வெயிட் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பெண்டன்ட்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கக்கூடிய நெக்லஸ் டைப்பு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜிஆர்டியில் லைட் வெயிட்டில் ஸ்டைலிஷ் நெக்லஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே வித் இயரிங்கோடு வருது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இயரிங் தனி வெயிட்டு, அந்த நெக் பீஸும் தனி வெயிட்டு. வாவ், நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்குங்க இந்த இயரிங். இதெல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க, நம்மளை மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு செம்பருத்தி டாலர் டிசைன் வச்ச மாதிரி மாடல் இது. அந்த பூ பாருங்கள், அந்த கீழே பெண்டன்ட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு செம்பருத்தி ஃப்ளவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனு. அதே மாதிரி அந்த செயின்லலாம் கூட அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நல்ல ஆப்டாக ஒரு இயரிங்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே காஸ்டிங் மாடலுங்க. இயரிங் வெயிட் வந்து ஒரு 4.25 கிராமில் இருந்தது. அடுத்து இன்னொரு டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வி ஷேப்பில் வரக்கூடியது காஸ்டிங் மாடலு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா இயரிங் நல்லா மேட்சிங்காக தான் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிசைனில் வரக்கூடியது. இந்த கீழே பெண்டன்ட் மாதிரி அந்த ஷேப்பில் என்ன டிசைன் வருதோ அதுவே இந்த செயினுக்கும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட கிளிட்டரிங்காக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு செம்பருத்தி மாடல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு நடுவில் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் பதிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக ஒரு ஷார்ட் செயின் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து 19 கிராமில் தான் இருக்குது. நார்மலாக ஒரு செயின் பார்த்திங்கன்னா 2 பவுனு 1.5 பவுனு இந்த மாதிரி வாங்குவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக நெக் பீஸ் மாதிரி போடணுன்னா இது மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே பார்த்திங்கன்னா இயரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்குதுங்க. நம்ம இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொன்று, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வரக்கூடியது. சிம்பிளாக ஒரு நெக் பீஸ் வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது போட்டால். எல்லாமே வித் செயினோட தாங்க வருது. இதுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்டன்ட்டில் வர அந்த பேர்டு வந்து கொக்கா இல்லைன்னா மயில் டிசைனா என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்த மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ண டிசைனு. ஸோ இதையுமே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இது வந்து டிஸ்பிளேலையுமே வச்சுருந்தாங்க போட்டு. அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டிங் மாடலு வித் செயினோடு வருது. 17 கிராமில் வந்திருக்கு. லைட் வெயிட் கலெக்ஷன். அண்ட் அதுக்கு மேட்சான ஒரு இயரிங்குமே பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து மகாலட்சுமி அம்மன் வந்து 3D ஸ்டைலில் இருக்காங்க. 3D எஃபெக்டில் இருக்குது பார்க்கும்போது நம்மளுக்கு. அதுலேயுமே எனாமல் கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்ட் அந்த ஒரு பிங்க் கலர், அந்த லோட்டஸ் அந்த கலர் மாதிரி பிங்க் கலரில் கொடுத்து நல்ல லுக் வைஸ் நல்லா ஸ்டைலிஷாகவும் அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு நியூ அரைவல் அது. ஃபர்ஸ்ட் ஒன்று கூட பார்த்தோம், அது வந்து செமி ஆன்டிக்கில் வரும். அண்ட் இது நம்ம எப்போவுமே பார்த்த டிசைன் தான். பட் வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக நிறைய பேர் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு இதையுமே காமிச்சிருக்கேன். ஸோ மயில் டிசைன் தான் கீழே. அந்த மயிலுக்கு மட்டும் எனாமல் அதே ப்ளூ கலரில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. செயின்லேயுமே அங்கங்கே ஃப்ளார் முகப்பு வச்ச மாதிரி பண்ணி ஸ்டைலிஷாகவும் ட்ரெடிஷ்னல் லுக்லேயும் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நெக் பீஸ் தனி ரேட்டு, இயரிங் தனி ரேட்டுன்னு சொல்லிகிட்ருக்காரு. இயரிங்குமே நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தனியாக அந்த இயரிங் வேணாலும் வாங்கிக்கலாம். 7 கிராமில் தான் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி மாடல்லாம் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதனுடைய நெக் பீஸ் வெயிட்டு 23 கிராமில் இருக்குது. இந்த செயின் டைப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டி மாடல்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி, அந்த டைப்பில் தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு திக்னஸ் அந்த மாதிரி கிடையாது. காஸ்டிங் மாடல்ன்றதுனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. நான் ஷார்ட் செயின் மாதிரி தாங்க பார்த்துட்ருக்கேன். அதிலே கொஞ்சம் டிசைன் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஃப்ளெக்சிபிள் டைப்பு செயின் டைப்பில் தான் வந்திருக்கு. அதே சமயத்தில் 14 கிராம் வெரி வெரி லைட் வெயிட் டிசைனு. அதுக்கு மேட்சிங்காக இயரிங்குமே கொடுத்துருக்காங்க. அது தனி வெயிட்டு. அந்த இயரிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யூனிக் டிசைனாக இருக்குது. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தான். நார்மலாக ஒரு ஷார்ட் செயின் வாங்கிட்டு அதுக்கு ஒரு பெண்டன்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் அந்த நெக் பீஸ் இருந்தது. நெக்லஸ் வந்து 24 கிராம் இருந்தது. அது ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் வந்து அந்த இயரிங்கோட வெயிட் உங்களுக்கு காட்டல, அதனால தான் இந்த பீஸை திரும்ப எடுக்க சொல்லி காட்டியிருக்கேன். இது வந்து 3 கிராமில் இருக்குது அந்த இயரிங்கை. இந்த நெக் பீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், நல்ல அகலமாக வரக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பெண்டன்ட்டுமே அழகாக ஃப்ளெக்சிபிளாக தொங்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 26 கிராம் வெயிட்டில் இருந்தது. நிறைய பேர் வந்து வேஸ்டேஜ் என்னன்னு கேட்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து 22% வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிக்காமல் வேஸ்டேஜ் சொல்லலைன்னு சொல்கிறீங்க. ஸோ வீடியோ அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் புரியும். இன்னுமே ஒரு ஸ்டைலிஷ் லுக் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. செயினில் சைடில் ஒரு சைடு வந்து முகப்பு வச்ச மாதிரியும் பெண்டட்லேயுமே முகப்பு அந்த ஒரு ஃப்ளாரல் டிசைன் வச்ச மாதிரி, அது கீழே வந்து அழகாக தொங்குற மாதிரி ஒரு டிசைனை பிங்க் கலர் ஸ்டோன்ஸில் வச்சு பதிச்சு பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒயிட் ஸ்டோன்ஸு. அதுக்கு மேட்சிங்காக வித் இயரிங்கோடய வந்திருக்கு. செயின் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ஷார்ட் செயின் லுக்கில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இதனுடைய அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒன் சைடு முகப்பு வச்ச மாதிரி கொடுத்தது தான். அடுத்து நம்மளுடைய லேடிஸ் ஃபேவரட் கலெக்ஷன் அட்டிகை டிசைனுக்கு வந்துட்டோம். ட்ரெடிஷ்னல் அண்ட் பார்த்திங்கன்னா லுக் வைஸ் நல்ல ஸ்ட்ராங்காகவுமே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இது மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். 30 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 31 கிராம் கிட்ட வரும். அக்யூரேட்டாகவே நான் வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டோன் அட்டிகை பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் பதிச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு.
இந்த பெண்டன்ட்டில் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதனோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 பவுண்ட்லேருந்து 3.5-4 இந்த மாதிரி வர மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக வரும். அண்ட் இது மாதிரி வந்து செயின் தனியாக, அந்த அட்டிகையோட பெண்டன்ட் தனியாகவுமே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது இதில் பிடிச்சிருந்தா மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நார்மலாக எல்லா கடையிலும் ஒயிட் ஸ்டோனு, ரெட் கலரு, ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பெண்டன்ட்டில். வெயிட் வைஸுமே நிறைய வச்சுருக்காங்க, சின்னது பெருசு அந்த மாதிரி. நம்ம பட்ஜெட்டுக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ, ஏன்னா கோல்ட் ரேட் வந்து விற்கிற விலைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இதுவுமே பின்னாடி கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருந்தது. இன்னுமே மழைன்னு ஃபுல்லாக க்ளோஸ்டு டைப்லேயுமே காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அந்த கல் வச்ச டிசைன்லாம் பின்னாடி நல்ல க்ளோஸ்டு டைப்பில் தான் வாங்குவாங்க. அதில் இந்த பெண்டன்ட் பாருங்கள், நல்லா இருந்தது. லுக் வைஸு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அது இது வந்து சின்ன பெண்டன்ட். இது பார்க்குறதுக்கு எல்லாமே கம்பல் டைப்பில் இருக்குது. பின்னாடியுமே நான் காமிச்சிருக்கேன் அது எப்படி அந்த மாட்டுறது வச்சுருக்காங்க பின்னாடி அப்படின்றது பாருங்கள். இது வந்து ஒரு மல்டி கலர் ஸ்டோனுங்க. ஸோ நவரத்னா அந்த அட்டிகை மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெண்டன்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். க்ளோஸ் அப்லேயே காமிச்சிருக்கேன் அந்த வெயிட்டும். பின்னாடி பாருங்கள், நல்லா மழை பூசின மாதிரி டைப்பு. கீழெல்லாம் அந்த பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்க. அடுத்து வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி. இதெல்லாம் கல் வச்ச அட்டிகை ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த க்ரீன் கலர் அந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். அதுக்கெலாம் வந்து இது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அதையே வந்து நம்ம செயின் அட்டிகையில் கூட இது மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேட்சான இந்த செயின் டிசைனுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பட்டை டிசைன் தாங்க அதிலலாம் நம்ம மேட்ச் பண்ண முடியும். சில பேர் வந்து செயினில் கூட கோத்துக்கலாமான்னு கேட்பீங்க. செயின்லாம் கோத்தா அந்த லுக் வராது, அட்டிகை லுக் வராது. பார்க்குறதுக்கு ஒரு கொலுசு டைப் மாதிரி இருக்குல்ல. நல்லா சரடு மாடலு, செயின் மாடலு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அந்த செயின் பேட்டர்னு. அந்த வெயிட் டேக்லாம் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன். பர்டிகுலர் டிசைனுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 22% வேஸ்டேஜ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்றுக்கும் நம்ம வெயிட் போடும்போது அதனுடைய மாடலுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வரும். அதனால் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக இதுக்கு இந்த வேஸ்டேஜுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியலங்க. ஸோ நீங்கள் ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ணும்போது ஏதாவது மாடல் பிடிச்சிருந்ததுன்னா அதனுடைய வேஸ்டேஜ்லாம் தெரிஞ்சுக்கலாம், பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல். இது சூரியன் சந்திரன் பிறை மாதிரி இருக்க அந்த கீழே இருக்க ரவுண்ட் ஷேப்பு, இல்லை அந்த நெத்திச்சுட்டியில் சைடில் வைப்போம் பாரு அந்த மாதிரி டிசைனு. வீடியோவில் பார்த்த தீபாவளி நியூ அரைவல் ஒரியானா கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி அட்டிகை டைப் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.